யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 43:8, ஜெனசிஸ் சாப்டர் 43 verse 8. பின்னும் யூதா தன் தகப்பனாகி இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டானை என்னோடு அனுப்பும். யூதா அஷூரன்ஸ் கேட்கிறான் அப்பாட்ட, பென்யமீனை அனுப்பும், பென்யமீனை அனுப்பும். அங்கே இருக்கிற பார்வோன் இருக்கிற அதிபதியா இருக்கிற மனுஷன் அதை கேட்கிறார். அப்பொழுது யாக்கோபு, நான் அனுப்ப மாட்டேன், ஏற்கனவே ஒரு பிள்ளையை இழந்துட்டேன், இன்னொரு பிள்ளையை இழக்க நான் விரும்பலை என்று புலம்புவான். அப்படி சொல்லுவான், இல்லை நம்பி அனுப்புங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். யூதாவை நம்பி யாக்கோபு பென்யமீனை அனுப்புகிறான். பாருங்கள், தகப்பன் தன்னுடைய மகனாய் இருக்கிற யூதாவை நம்பி தன்னுடைய செல்ல பிள்ளையா இருக்கிற பென்யமீனை அனுப்புகிறான். அப்படி நான் என்ன அர்த்தம்னா, நம்மளோட கர்த்தர் பேசுறேன்னா, பரம தகப்பனும் நம்மளை நம்பி சில காரியங்களை கொடுத்து செய்கிற கிருபை பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை வைப்பாராக. நல்ல தகப்பனாய் இருக்கிற கர்த்தர் நம்மளை நம்பி எத்தனை காரியத்தை செய்கிறார். எலியேசரை நம்பி எஜமானாய் இருக்கிற ஆபிரகாம் 10 ஒட்டகங்களை கொடுத்தான். நம்பி கொடுக்கிறாரா? நம்பி, உங்களை நம்பி, ரைட், இந்த பிள்ளையை நம்பி இவ்வளவு பெரிய சாவி கொத்து கொடுப்போம், இவன் பத்திரமாய் காத்துக்கொள்வான். நம்மளை நம்பி தந்த இந்த காம்பவுண்ட், நம்மளை தந்த வீடு, நம்மை நம்பி தந்த ஒரு குடும்பம், உங்களை நம்பி தந்த ஒரு பிள்ளைகள், உங்களை நம்பி தந்த சம்பளம், வேலை, இதெல்லாவற்றையும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. நம்மை நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உண்மையுள்ளவன் என்று நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிதாவே, என்னை நம்பி தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பேணி காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். எதையும் வீணாய் துஷ்டமாய் எண்ணாதபடிக்கு காத்துக்கொள்ளும். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். என்னை நம்பி தந்த ஒரு பொறுப்பையும் நான் மிஸ் பண்ணவே கூடாது ஆண்டவரே. உங்களுடைய மணவாளன் வரும் வரைக்கும் அதை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. என்னை நம்பி தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஜீவியத்தை, சாட்சியின் ஜீவியத்தை, நம்பி தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை கடைசி வரைக்கும் பிடித்துக்கொண்டு உமக்காய் ஓட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்கள். தேவன் கைவிட மாட்டார். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். நம்மளை நம்பி கொடுத்த ஒரு சாவி கொத்துல ஒரு திறவுகோலை கூட நாம் தொலைத்து விடாதபடிக்கு கர்த்தர் காக்க கிருபை தருவாராக. வானம் திறக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடட்டும். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் உறுப்புகளுக்குள் கர்த்தருடைய அக்கினி வல்லமை பாய்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. Take this healing right now in Jesus name. Receive it. சுகம் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். சாட்சி சொல்லும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஹானாங்கிற பேரை பார்க்கிறேன். உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தீங்கி காண மாட்டீர்கள்.